ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் வித் மலர். இனி ஹைதராபாத் ஸ்டைலில் வெஜ் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே தட்டி வச்சுருக்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இது சேர்த்துக்கிறேன். தயிரை பீட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியனை ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 லெமனை இது கூட புழிஞ்சிக்கலாம். இப்போ கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் இருக்கும், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான ஆயிலை நம்ம இப்போவே சேர்த்துக்கிறோம். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பட்டாணி சேர்க்க மறந்துட்டேன். பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் ஒரு விசில் விட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி சூடாக்கிக்கலாம். இதில் 2 லெமன் பீஸ் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸை 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதை அலசிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ் நமக்கு 90% குக் ஆனால் போதும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1/2 hour கழித்து நம்ம பிரியாணி எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்திலேயே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் காலிஃப்ளவர் இருந்தால் கூட இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க காய்கறி வேகிறதுக்காக. இப்போ மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம சாதத்தை ஒரு லேயராக போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே குங்குமப்பூ பால் சேர்த்துக்கிறேன். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நெய் சேர்த்துக்கோங்க. நாம் நெய் சேர்த்துட்டு இதுக்கு மேலேயே மீதி இருக்க சாதத்தையும் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு வாழை இலை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நான் வெயிட்டுக்காக இந்த கல் வச்சுருக்கேன், நீங்கள் சுடு தண்ணி கூட வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து வாழை இலையை எடுத்துட்டு பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சுவையான ஹைதராபாத் ஸ்டைலில் வெஜ் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.